வணக்கம். மாதுளை என்பது அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் கனியாக இருக்கின்றது. மாதுளம்பழம் மூலம் தோல் நோய்களை குணப்படுத்துவது எப்படி? மாதுளம்பழம் புண்கள் மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்துமா? உலர் சரும பிரச்சனைக்கு மாதுளையால் தீர்வு கிடைக்குமா? மாதுளம்பழம் சாப்பிட்டால் இளமை தோற்றம் கிடைக்குமா? உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்குமா? கர்ப்பிணி பெண்கள் ஏன் மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும்? முகப்பரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? மாதுளம்பழத்தில் எத்தனை வைட்டமின் சத்துக்கள் இருக்கின்றன? மாதுளை உறுதியான முடி வளர்ச்சி மற்றும் இளநரைக்கு தீர்வு கொடுக்குமா? ஜீரண சக்தியை அதிகரிக்குமா? இரத்தத்தை சுத்தம் செய்யுமா? எலும்பு உறுதியாகுமா? இது போன்ற பல கேள்விகளை இந்த வீடியோவில் அலசுவோம். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். தோல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது மாதுளம்பழம். சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தோல் பராமரிப்பு பொருள்களில் மாதுளம்பழத்தின் சாறு சேர்க்கப்படுகின்றது. மாதுளம்பழத்தின் சாற்றினை பாதிக்கப்பட்ட இடங்களில் தடவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தோல் நோய்கள், காயங்கள், சிறிய வெட்டுக்கள் மிக விரைவில் குணமாகின்றன. மேலும் மாதுளம்பழத்தின் விதைகள் காயங்களை குணப்படுத்தும் மருத்துவ பண்புகளை சிறந்த அளவில் கொண்டுள்ளன. எனவே தோல் அழற்சியினை குணப்படுத்துவதில் மாதுளம்பழத்தின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது ஆகும். உலர் சருமத்தை கொண்டுள்ள பெண்களுக்கு மாதுளம்பழம் ஒரு வரமாக அமைகிறது. மாதுளம்பழத்தின் விதைகள் ஒரு சிறு மூலக்கூறு அமைப்பினை கொண்டிருக்கின்றன. இத்தகைய மூலக்கூறு அமைப்பானது தோலில் ஊடுருவி எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடைய வழிவகை செய்கின்றது. எனவே இந்த பழம் உலர்ந்த மற்றும் சீரற்ற தோலுக்கு அழகு சேர்க்கின்றது. மேலும் சருமத்திலிருந்து ஈரப்பதம் வெளியேறுவதை தடுத்து ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றது. சருமத்திற்கு அழகு சேர்க்கும் கொலாஜனை பராமரிக்க மாதுளம்பழம் உதவுகின்றது. மேலும் நம்முடைய சருமத்தினை நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைக்கின்றது. கொலாஜன் என்பது சருமத்தின் நெகிழ்ச்சி மற்றும் நிலைத்தன்மையையும் பராமரிக்கும் அடிப்படை கூறு ஆகும். மாதுளம்பழம் சூரியனிலிருந்து பாதுகாக்கும் கலவைகளை கொண்டுள்ளது. இதனால் சருமத்தின் தீவிரமான சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றது. வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை கொண்டது. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம்பழச்சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் உள்ள ஹார்மோன்களின் ஏற்றத்தாழ்வின் காரணமாகத்தான் முகப்பரு ஏற்படுகின்றது. மாதுளம்பழமானது முகப்பரு ஏற்படுவதன் மூல காரணத்தை அகற்றுவதன் மூலம் முகப்பருவினை குறைக்கின்றது. வடுக்களின் தோற்றத்தை குறைப்பதற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திசுக்களை உருவாக்குகிறது. நீங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாதுளம்பழச்சாற்றினை தேய்ப்பதன் மூலம் முகப்பருக்களை அகற்றலாம். மாதுளம்பழத்தில் இரும்புச்சத்து, 15% துத்தநாகம் சத்து, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் நிரம்பியுள்ளன. மேலும் மாதுளை ஓரளவு செம்பினை கொண்டுள்ளது. செம்பானது மெலனின் எனப்படும் தோல் நிறமியினை உற்பத்தி செய்வதற்கு தேவையான கனிமங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மெலனின் எனப்படுவது ஒரு வகையான நிறமி ஆகும். இந்த நிறமிதான் கண்கள், தோல் மற்றும் முடிகளுக்கு நிறத்தினை கொடுக்கின்றது. மேலும் இது சருமத்திற்கு இயற்கையான சூரிய ஒளி பாதுகாப்பினை வழங்குகின்றது. மாதுளம்பழம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் கே போன்ற சத்துக்களை கொண்டிருப்பதால் முடி வளர்ச்சிக்கு மிகுந்த பயனளிக்கின்றது. முடியின் வேர்க்கால்களை வைட்டமின் கே வலிமையடைய செய்கின்றது. மேலும் வைட்டமின் ஏ உச்சந்தலையினை அதிக முடியினை தயாரிப்பதற்காக ஊக்குவிக்கின்றது. தொடர்ந்து 1 மண்டலம் மாதுளை சாப்பிட்டால் வழுக்கை தலையிலும் முடி வளரத் தொடங்கும் என்று ஆய்வு சொல்கின்றது. திசுக்களின் ஆக்சிஜனேற்றம் அடிக்கடி தடைப்படுவதால் இளநரை உண்டாகிறது. மாதுளையில் உள்ள உயிர் வெளியேற்ற எதிர்ப்பொருள் ஆக்சிஜனேற்றத்தை தூண்டுகிறது. எனவே இளநரை மீண்டும் கருமையாகும். செரிமானத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் என்சைம்களை உற்பத்தி செய்வதில் மாதுளை முக்கிய பங்கினை கொண்டுள்ளது. மாதுளம்பழச்சாற்றுடன் 1 தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் அஜீரணம், தலை சுற்றல், களைப்பு மற்றும் சோர்வு குணமாகிறது. மலச்சிக்கல் மற்றும் மூலவியாதிகளுக்கு மாதுளை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. நிச்சயமாக தினமும் காலையில் மாதுளம்பழச்சாற்றுடன் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து பருகி வர வேண்டும். இவ்வாறு 3 மாதங்களுக்கு தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பழச்சாற்றில் உப்பிற்கு பதிலாக தேனும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம்.
இதனால் மலச்சிக்கல் மற்றும் மூலவியாதி விரைவாக நீங்கும். மாதுளம்பழமானது கரையத்தக்க மற்றும் கரையாத நார்ச்சத்துகளுக்கு மிக பெரிய நிறைவான ஆதாரமாக உள்ளது. இவை மென்மையான செரிமானத்திற்கும் குடல் இயக்கங்களை எளிமையாக்குவதற்கும் உதவுகின்றது. 100 கிராம் மாதுளம்பழம் 4 கிராம் நார்ச்சத்தினை வழங்குகின்றது. இந்த பழத்தில் நிறைந்துள்ள நார்ச்சத்தின் காரணமாக எடை குறைப்பு திட்டங்களில் ஊட்டச்சத்து நிபுணர்களால் இந்த பழம் பரிந்துரைக்கப்படுகின்றது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் உங்கள் உடலை போதுமான அளவில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. இது தவிர மாதுளை புற்றுநோய் முதல் இரத்த சோகை வரை 100க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துவதில் சிறந்து விளங்குகின்றது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட மாதுளம்பழத்தினை தினமும் சாப்பிட மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்குள் ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.